ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு முறை ஒரு சன்னியாசி காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு. அங்கே ஆல்ரெடி வேடனோட பொடியில் சிக்கி தன்னோட முன்கால்கள் ரெண்டையும் இழந்திருந்த ஒரு நரியை பார்க்குறாரு. அது கால் காயமாகி இருக்கிறதுனால எங்கேயும் போகாமல் ஒரு மரத்தடியிலேயே உட்காந்துருக்கு. ஆனால் அந்த நரியை பார்த்தா நல்லா கொழு கொழுன்னு இருக்குது. சாப்பிடாத மாதிரிலாம் இல்லை. கால் ரெண்டும் இல்லாத நரி எப்படி வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த நரியை பார்த்துக்கிட்டு இவர் நிற்கிறாரு. அப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு சிங்கம் வருது. அது தான் வேட்டையாடி இருந்த மிருகத்தோட மிச்ச மாமிசத்தை கொண்டு வந்து நரிக்கிட்ட கொடுத்துட்டு போட்டுட்டு போயிடுது. உடனே சன்னியாசிக்கு புரிஞ்சிருச்சு. அவருக்கு இதை நம்ப முடியல. இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது நமக்கு கடவுள் அனுப்பின ஒரு செய்தி அப்படின்னு நினைக்கிறாரு. ஊனமுற்று முடங்கி போன நரிக்கு அது உக்காந்த இடத்துலையே உணவு தேடி வருதுன்னா, தெய்வத்தை நம்பி தெய்வ பாதையில் நடக்கிற எனக்கு நான் தியானம் பண்ணால் உணவு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு தோணுது. உடனே என்ன பண்ணிடுறாரு, அவர் ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல போய் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, உணவு கிடைக்கல. 4வது நாள் பசியோட இதனால் அவரால் தியானம் பண்ண முடியலை. கண் திறந்து பார்த்துட்டு அவர் ஆஹா எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு தேடுறாரு. அப்போ அந்த வழியாக ஒரு யோகி வராரு. அந்த யோகி கிட்ட இந்த சன்னியாசி இதை நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி, இது தெய்வத்தோட செய்தி தானே, எனக்கு மட்டும் ஏன் அப்போ உணவு கிடைக்கல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சன்னியாசி சொன்னாராம், கண்டிப்பாக இது கடவுளோட செய்தி தான். ஆனால் நீங்கள் ஏன் அந்த ஊனமுற்ற நரியை போல் நடந்துக்கணும்னு நினச்சிங்க? தாராள மனப்பான்மை கொண்ட சிங்கத்தை போல் ஏன் நடந்துக்க முயற்சிக்கலை அப்படின்னு கேட்டாராம். அப்போ தான் இவருக்கு புரிஞ்சிருக்கு கடவுளோட செய்தி என்னன்னு. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நம்ம சிங்கமாக இருக்கிறத விட நரியாக இருக்கவே ஆசைப்பட்டு எல்லாம் நமக்காக கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறோம். அதை விட்டுட்டு கொஞ்சம் மாற்றி சிங்கமாக வாழ பழகி பார்ப்போமே, வாழ்க்கையோட அர்த்தம் சூப்பராக இருக்கும், நல்லா புரியும். ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.